ஹாய். இந்த வீடியோ வந்து பெயினை மட்டும் நம்ம பார்த்தா போதுமா? அதை மட்டும் நம்ம ட்ரீட் பண்ணால் பத்துமா? அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு பதிவு. ஸோ இந்த பெயினுங்கிறது ஒரு ஐஸ்பர்கில் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் அந்த பெயினுங்கிற ஒரு சிம்டம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல நிறைய டிஷ்யூ சேஞ்சஸ் வந்து நடக்கும். அதுக்கு பேர் தான் வி கால் இட் அஸ் அ டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ இந்த டிஸ்ஃபங்க்ஷன் ஆர் டிஷ்யூ சேஞ்சஸ் எப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னா ஸ்கார் டிஷ்யூ ஒரு சர்ஜரியால் கீ ஹோல் சர்ஜரியாக இருக்கட்டும், இல்லைன்னா ஓப்பன் சர்ஜரியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தெர் வில் பி அ ஸ்கார் டிஷ்யூ. திஸ் ஸ்கார் டிஷ்யூ ஓவர் a period of time it creates a dysfunction in the body. எப்பாவது ஒரு தடவை ஒரு பெயினா ஒரு சிம்டமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று immobilization. For a lot of reasons people are immobilized for more than 3 weeks. அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஒரு டிஸ்ஃபங்க்ஷன் வந்து உடம்புல கிரியேட் ஆகும். இன்னொன்று ஃபியர் டு மூவ். ஒரு வழியால் நம்ம இதை செஞ்சால் வலி வந்துருமோ, உட்காந்தா வலி வந்துருமோ, சமணங்கால் போட்டால் வலி வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் நிறைய பேர் மூவ் பண்ணாமல் இருப்பாங்க. அதனாலேயும் டிஷ்யூவில் சேஞ்சஸ் வரும். லேட்டர் ஆன் இட் வில் கிரியேட் கம் அவுட் அஸ் அ பெயின். இன்னொன்று ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் அந்த சேஞ்சஸாலேயும் நம்ம பாடியில் நிறைய டிஷ்யூஸில் ஸ்டிஃப்னஸ் கிரியேட் ஆகும். அதனாலேயும் பெயின் வரும். இன்னொன்று பாஸ்டர், கண்டினியூஸாக ஒரே பாஸ்டரில் நிறைய பேர் சிஸ்டமில் வந்து உட்காந்து வேலை பார்க்குறது, அந்த மாதிரி கான்ஸ்டன்ட் ஒரே பொசிஷனில் வேலை பார்க்குறவங்களுக்கும் டிஷ்யூ சேஞ்சஸ் நடக்கும். லேட்டர் ஆன் இட் வில் கம் அஸ் அ பெயின். ஸோ வென் யூ ட்ரீட் அ பெயின், இந்த டிஸ்ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே நம்ம அட்ரஸ் பண்ணாமல் பெயினுங்கிற ஒரு சிம்டமை மட்டும் பார்த்தோம்னா அது வந்து ஒரு டெம்பரவரி ரிலீஃப் கொடுக்கும் பேஷண்ட்ஸுக்கு. ஸோ பேஷண்ட்ஸ் வர்றவங்க பெயினை மட்டும் பார்த்துருந்தாங்கன்னா தே ஃபீல் வெரி குட் ஃபார் ஃபியூ டேஸ். அதுக்கப்புறம் எகெயின் தேல் கம் பேக் வித் த பெயின் அகெயின். ஸோ டிஸ்ஃபங்க்ஷனை அட்ரஸ் பண்ணாமல் பெயினை மட்டும் ட்ரீட் பண்ணோன்னா we will not be able to give you a proper solution to the patient. Thank you.